இரவு முழுவதும் பிரயாசப்பட்டேன், ஒன்றுமே கிடைக்கல. ஆனால் உங்கள் வார்த்தை மேலே வைத்த விசுவாசத்தினால கடந்து போகிறேன் அப்படின்னு. யார் இதை சொன்னா? பேதுரு சொல்லியிருக்காரு இயேசுசாமி கிட்ட. ஐயரே, ராம் முழுவதும் பிரயாசப்பட்டேன், ஒன்றும் அகப்படவில்லை, ஆயினும் உடைய வார்த்தையின்படி நான் வலையை போடுவேன். பாருங்க, பேதுருடைய வாழ்க்கையிலேருந்து நம்ம விசுவாசத்தை கற்றுக்க போறோம். பீட்டர்ஸ் ஃபெய்த் என்னன்னா, இயேசு கிறிஸ்து கடலோரங்களில் கர்த்தருடைய வார்த்தையை சொல்லும்படியா ஜனங்கள் அவரை நெருக்கிய போது ஒரு படகை தேர்ந்தெடுத்தார். அந்த படகு யாருன்னா பேதுரோட படகு, பீட்டர் போட். இந்த பீட்டர் போட்ல அவர் கடந்து போறாரு, வார்த்தையை சொல்றாரு, ஆண்டவர் வசனத்துக்கு. ஃபர்ஸ்ட் டைம் பீட்டர் இந்த வார்த்தையெல்லாம் கேட்கிறாரு. என்னடா இது புதுசா இருக்கேன்னு சொல்லிட்டு அப்படியே கேட்டுட்டே இருக்காரு. இது வரைக்கும் மீனெடு, வலையெடு, படகெடு இப்படின்னு சொல்லிட்டு இருந்த ஆளு ஆண்டவருடைய இந்த பரலோகத்துடைய வார்த்தையை, மனத்திறனுடைய வார்த்தை இதெல்லாம் கேட்கும்போது உள்ளுக்குள்ள ஒரு பூரிப்பு வந்து கொண்டே இருக்கு. ஆம், அதான் விசுவாசம். விசுவாசம் கேள்வினாலே வருமா? ரோமர்கள் நிருபத்தில் 10ஆம் அதிகாரத்தில் 17ஆம் வசனம், அந்த கேள்வி தேவனுடைய வார்த்தையினாலே வரும் என்று சொல்லப்படும். அப்போ ஆண்டோட வசனத்தை கேட்க 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 நம்ம விசுவாசத்துல வளர்ந்து கொண்டே இருப்போம். டுடே ஐ நீட் டு என்கரேஜ் யூ. நான் உங்களை எல்லாரும் உற்சாகப்படுத்துறேன். இந்த விசுவாச நடையோட வார்த்தையை கேட்க 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 நீங்க விசுவாசத்தை அப்படியே வளர்ந்து கொண்டே இருக்கிறீங்க. இந்த விசுவாச நிமித்தமாக தான் நான் என்ன செய்யறேன், இந்த வார்த்தை நிமித்தமாக நான் வளர்றேன். நீங்களும் வளர முடியும். இந்த வார்த்தையை தொடர்ந்து கேளுங்க, மற்றவர்களுக்கும் இதை என்ன செய்யுங்க, இதை அறிமுகப்படுத்துங்க. கர்த்தருடைய ஆசை. அது மாத்திரமில்ல, பாருங்க, ஆண்டவர் சொல்றாரு பேதுருடைய வாழ்க்கையில. இந்த வசனத்தை கேட்ட பேதுரை பார்த்து, பேதுருவே, நீங்க என்ன செய்யுங்க, ஆழத்துல போய் வலையை போடுங்க. அப்போ அவர் சொல்றாரு, ராம் முழுதும் பிரயாசப்பட்டேன், ஒன்றும் அகப்படல. நீங்க சொல்றீங்க, நான் என்ன செய்யணும், ஆழத்துக்கு போறேன். ஆழத்துல நிறைய ரிஸ்க் உண்டு. எய்தர் ஒரு பெரிய ஸ்டார்ம் வரலாம், புயல் வரலாம், இல்லைன்னா அது ஒரு ஆழி சுத்தி என்ன செய்யும், வேவ் வந்து அப்படியே உள்ள ஆழ்த்தலாம். அநேக காரியங்கள் உண்டு. ஆனா இது ஒரு ரிஸ்க் எடுக்கிறார். The famous saying of missionary William Carey, the vision of faith: expect great things from God, attempt great things for God. தேவனிடத்துல பெரிய காரியத்தை எதிர்பாருங்க, தேவனுக்காக பெரிய காரியங்கள் செய்யுங்க. ஆமாங்க, நம்முடைய வாழ்க்கையில நம்ம பெரிய ஆசீர்வாதத்தை பெறணும்னா go deeper, go wider, go far more. ஆண்டவர் சொல்ற, ரொம்ப அதிகமா போங்க, ரிஸ்க் எடுங்க. ரிஸ்க் எடுக்கிறது தான் விசுவாசம். ரிஸ்க் எடுக்கிறது தான் விசுவாசம். இந்த வாழ்க்கையில நம்ம நிறைய பேர் ரிஸ்க் த்ரில்ல நினைக்கிறீங்க. இட்ஸ் நாட் த்ரில், பட் டுடே ஐ டெல் யூ தட் இஸ் a faith. எவ்வளோ தூரத்துக்கு நம்ம விசுவாசத்தை நம்ம அதிகரிக்கணும், அவ்வளோ டீப்பா, அவ்வளோ வைடரா, அவ்வளோ ஸ்ட்ராங்கா நம்ம நினைச்சு கடந்து. 2 புத்தகத்தில் சொல்லப்படுகிறது, சிறுக விதைக்கிறவன், சிறுகாம 9:6, பெருக விதைக்கிறோம், பெருக 2:9:6 தான் சொல்லப்படுது. பெருக விதைங்க, பெருக விதைங்க, பெருக விதைங்க, பெருக விதைங்க, பெருக விதைங்க. பெருசா பெருசா பிக் பிக் ட்ரீம், பிக் விஷன்ஸ், இதெல்லாம் செய்யுங்க. அந்த ஃபெய்த் உங்க வாழ்க்கையில பெருசா கொண்டு வரும். அது மாத்திரமில்ல, பாருங்க, இதெல்லாம் பிடிச்சி 2 படகை நிரப்பிட்டார். நிரப்பிட்டு வந்தோன்னா ஆண்டவர் சொல்றாரு, நீ வாப்பா, உன்னை மனுஷனை பிடிக்க. விசுவாசம் என்பது அப்படியே நம்ம ஆசீர்வாதத்தை கட்டி பிடிச்சிட்டு அப்படியே உட்கார்ந்து இருக்கிறது இல்லை. அப்படியே கம்ஃபர்ட் ஜோன்லேயே இருக்கிறோம். இன்னைக்கு எல்லாமே நல்லா அப்படியே ஏசிலே இருந்து கம்ஃபர்ட்டாக இருந்தோம் இல்லை. ஆண்டவர் சொல்ல, பிளெஸிங் இஸ் நாட் இம்பார்ட்டன்ட், தி பிளெஸர் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். அப்போ நம்ம வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை விட ஆசீர்வதிக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. வேதம் தான் சொல்லுது, ஆதியாகமம் புத்தகத்தில் 12:2 சொல்லப்படுது, உன்னை ஆசீர்வதிக்க ஆசீர்வதி, உன்னை பெருக பெருக பண்ணுவேன், நீ ஆசீர்வாதமாய். விசுவாசம் என்பது வைடர், டீப்பர், ஃபார்மோஸ்ட். நம்ம எவ்வளோ ரிஸ்க் எடுக்கிறோமோ அவ்வளோ ஆசீர்வாதம். அதனால ஆழமாக போங்க, அதிகமாக ஆண்டவருக்காக காரியங்கள் செய்யுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.